بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் மகத்தான அருளால் நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கு பல மக்கள் உழைத்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் பலர் இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இதை அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இதற்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இவ்வாறு தியாகம் செய்த மக்களிலே முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை, இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் போது, மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கும் போது இதற்காக அரும்பெரும் தியாகங்களை செய்தவர்கள் அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில், பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் பல தியாகங்களை செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், உழைத்தார்கள். இதனால் அவர்கள் பட்ட வேதனையை நாம் எந்த அளவுக்கு வார்த்தைகள் சொன்னாலும் முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதை எந்த அளவுக்கு நாம் பக்கம் பக்கமாக எழுதினாலும் பரிபூர்ணமாக முழுமையாக எழுதிவிட முடியாது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக அந்த சஹாபாக்கள் உழைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், மக்காவிலே இருக்கும்போது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அன்றைக்கு இருந்த இணைப்பாளர்கள், மக்கத்து காபிர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்தார்கள், வேதனைகளை கொடுத்தார்கள், கஷ்டத்துக்கு உள்ளாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தன்சிலனா அலா ததுல்லாஹலனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடாதா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு வேதனை. ஒருவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால், தன்னை முஸ்லீம் என்று பகிரங்கப்படுத்தினால், நான் இந்த கொள்கையில் தான் இருக்கிறேன் என்று மக்களுக்கு அறிவித்தால் வேதனை எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. துன்பத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க, விமர்சனம் செய்தாங்க, பல்வேறு பிரச்சனைகளை முடுக்கி விட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் படையெடுத்தவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு எது அத்தியாவசியமோ, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு எது அடிப்படை தேவையோ அது கூட இல்லாமல் இந்த சஹாபாக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூட பாடத்திலிருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க, படிக்கக்கூடியவர்கள் பருவத்திலிருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் இந்த மூன்று விஷயத்திலும் கஷ்டப்பட்டாங்க, இந்த மூன்று விஷயத்திலும் பாதிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு நாம் செய்தியில பார்த்தோம் சொன்னால், இந்த கொள்கையை ஏற்றி தன்னை முஸ்லிம் என்று சொன்ன காரணத்தினால அந்த ஊரிலிருந்து வேற ஊருக்கு போகக்கூடிய நிலை, மக்காவிலிருந்து தன்னுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு எல்லாத்தையும் துறந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. ஊரை விட்டு காலி செய்து வராங்க. இப்படி ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை, ஹிஜ்ரத் போகக்கூடிய சூழ்நிலை, இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இப்படி மக்காவிலிருந்து வந்த சஹாபிகளையும் மதீனாவில் இருந்த சஹாபிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் சேர்த்து விடுறாங்க.
தோழர்களாக சகோதரர்களாக ஆக்கி விடுறாங்க. இப்படி ஆக்கின போது சுமார் 70 சகாபிகள் யாரு கூட சேர்த்து வைக்க முடியல, மிச்சமா இருக்கிறாங்க. இந்த 70 சகாபிகளுக்கு வீடு கிடையாது, தங்குற வசதி கிடையாது. பள்ளிவாசல் தான் இவங்களுடைய வீடு, பள்ளிவாசல் தான் இவங்களுடைய இருப்பிடம், பள்ளிவாசல் தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கான இடம் என்று சொல்லி பள்ளிவாசலே தங்கியிருந்தாங்க. வீடு இல்லை, ஒரு அடிப்படை தேவை இல்லை. அது மட்டும் இல்லை, சரி பள்ளிவாசல தங்கியிருந்தாங்களே, ஆடை எப்படி போட்டிருந்தாங்க? விதவிதமான ஆடைகள் போட்டிருந்தாங்களா? நல்ல கம்பீரமான ஆடைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி போட்டிருந்தாங்களா? அவருடைய ஆடையை நாம் எடுத்து பார்த்தால் அவங்க ஆடை விஷயத்தில் எந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு உள்ளானார்கள் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, மாமின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன், அந்த திண்ணை தோழர்களில் யார் ஒருவருக்கும் மேலாடை கிடையாது. நாம சட்டைன்னு போடுறோமா இல்லையா, டி ஷர்ட்னு போடுறோம் இல்லை, நாம் விதமா மேலாடைகள் போடுறோம் இல்லை, இந்த மாதிரி மேலாடைகள் அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. இம்மா இசாரும் வ இம்மா கிசாவும், ஒரு வேட்டி கட்டி இருப்பாங்க அவ்வளவுதான், கீழாடை ஒரு வேட்டி, அல்லது ஒரு பெரிய துணியை வைத்திருப்பார்கள். அந்த துணியும் கூட எப்படி இருக்குன்னு சொன்னா கது ரபத்து ஃபி ஆனாகிம், அதை 2 முடிச்சு போட்டு தன்னோட கழுத்துல பண்ண கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி கட்டுனது கூட தரையை கூட்டளவுகள் இருக்காது. சிலருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், சிலருக்கு முட்டிக்கு கீழே இருக்கும், சிலருக்கு கணுக்கால் வரைக்கும் இருக்கும். இப்படி ஆடையில வித்தியாசம் இருந்துச்சு. போதுமான அளவுக்கு இல்லாமல் மாற்று ஆடை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இடுறாங்க, ஆண்கள் சஜ்தாவிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் பெண்களாகி நீங்கள் எழுந்திருக்காதீங்க. பெருநாள் அன்னைக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க? பெருநாள் திடலுக்கு எல்லாம் வரணும். ஆடை இல்லாதவர், மாற்று ஆடை இல்லாதவர் அடுத்தவரிடம் கடன் வாங்கிட்டாவது, இரவல் வாங்கிட்டாவது என் பெருநாள் திடலுக்கு வருன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அந்த அளவுக்கு ஆடையில பற்றாக்குறை. ஆடை இல்லாம மாற்று ஆடை இல்லாம கஷ்டப்பட்டாங்க. நமக்கு இன்னைக்கு விதவிதமா ஆடை வச்சிருக்கிறோம், விதவிதமான அடிக்கடிக்கு வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் இல்லை, தங்கருக்கு வசதி இல்லை, அதே மாதிரி ஆடைக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு ஏழ்மையில் இருந்தாங்க. சரி சாப்பாடாவது வாய் ருசியா சாப்பிட்டாங்களா, மணக்க மணக்க விதவிதமா சாப்பிட்டாங்களா? சாப்பாட்டு விஷயத்தை சொல்லும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் பள்ளிவாசல், இவங்களுக்கு திண்ணை தோழர் தான், நாங்கள் பள்ளிவாசல் இருக்கும்போது எங்களுக்கு கடுமையான பசியா இருக்கும், தாங்க முடியாத பசியா இருக்கும். ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்ற வசனம் இருக்கா இல்லையா, அந்த வசனத்தை நான் கொஞ்சம் மாற்றி நான் ஓதி காட்டுவேன். இவர் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாரு, விட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து, எங்களுடைய வறுமை நிலையை பார்த்து ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெய் பையை கொண்டுருவாங்க, தோளாலான ஒரு நெய் பையை கொண்டுருவாங்க. அந்த நெய் பையில ஃபுல்லா நிரம்பியலா இருக்காது, அதுல வலியக்கூடிய அளவுக்கு ஊற்றி வைக்கப்பட்டிருக்காது. அந்த நெய் பை எப்படி இருக்குன்னு சொன்னா அதுல காலியா இருக்கும், எம்டியா இருக்கும். அதை நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னா அந்த நெய் பை 2ஆ கிழிச்சு 2ஆ பிளந்து நாங்க வாயை வச்சு தொடச்சி சாப்பிடுவோம். யோசிச்சு பாருங்க, வீட்டுல என்ன வாங்குறோம், பாட்டில ஊத்தின பிறகு டப்பால ஊத்தின பிறகு நாம கவிழ்த்தி வச்சா கொஞ்சம் கொஞ்சம் இடம் வலியுமா இல்லையா, அங்கங்க திட்டு திட்டா படிஞ்சிருக்கும் இல்லை. இந்த மாதிரி காலியா போன நெய் பாக்கெட்டை நெய் பைய கொண்டு வந்து கொடுப்பாங்க, தோளாலான பை. அதுல அங்கங்க படிஞ்சிருக்கிறது திட்டா இருக்கிறது நாங்க என்ன பண்ணுவோம், தொடச்சி சாப்பிடுவோம். இன்னும் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க சாப்பாட்டு நிலைமையை பற்றி. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு கூட அந்த மக்கத்தை நினைவுப்பாளர்கள் சும்மா இருக்கலை, தேடி வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறாங்க. அதனால தான் போர் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது. இப்படி போர் செய்ய போகும்போது போர் பல நாட்கள் நடக்கும். எதிரிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க, இவன் முஸ்லீம்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, தங்கி தங்கி தான் போர் நடக்கும். இப்படி போருக்கு போனால் சாப்பாடு கொண்டு போனதால் தீர்ந்து போயிடும், ரொட்டி துண்டுகள் பாலாடை கட்டியெல்லாம் தீர்ந்து போயிடும். பல சந்தர்ப்பங்களில் போர்க்களம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த போர்க்களத்துல இந்த சஹாபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க, குன்னா நஃபஸு மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா லனா தஅமுன் இல்லா வர்கு ஷஜரத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் பல போராட்ட களங்களில் குதித்திருக்கிறோம், பங்கெடுத்திருக்கிறோம். அப்படி போராட்ட களங்களில் பங்கெடுக்கும் போது மரத்தினுடைய இலைகளை தவிர எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது, மரத்தினுடைய இலைகளை தவிர எங்களுக்கு உணவாக எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. சாப்பாடு அந்த இலைதலை தான். இன்னும் அது சேர்த்து சொல்றாங்க ஒரு விஷயத்தை, இப்படி நாங்கள் அந்த இலைகளை சாப்பிட்டதனால் எங்களுடைய இயற்கை கழிவு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஆடு மாடுகளுடைய ஒட்டகம் ஆடெல்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய இயற்கை கழிவுகள் மாதிரி இருந்துச்சு. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்திகள்.
பாருங்க, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால் இவர்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. தங்க இருக்க வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு கஷ்டம், ஆடைக்கு கஷ்டம், பிரச்சனைகள் வருது, விமர்சனம் செய்யறாங்க, அடிக்கப்படுறாங்க, உதைக்கப்படுறாங்க. இந்த மார்க்கத்துக்காக இந்த கொள்கையில் இருந்த காரணத்தினால் சஹாபாக்கள் பட்ட துன்பங்களை பட்டியல் போட்டுட்டே இருக்கலாம். நாம் இந்த உரையில் அதை பற்றி பார்க்க போவதில்லை. நாம் இங்கே என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அளவு கஷ்டப்பட்டாங்கல்ல, இந்த அளவுக்கு சிரமம் வந்துச்சுல்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் கஷ்டப்பட்டாங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பல காரணங்கள் நாம் சொல்ல முடியும், பல காரணங்களை நாம் முன்வைக்க முடியும். அதில் நாம் முன்வைக்க வேண்டிய, நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை தன்னளவில் புதைத்துக் கொள்ளவில்லை. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு இதுதான் சரி என்று நம்பின பிறகு இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை மக்களுக்கு சொல்லுவதற்கும் அவங்க வெக்கப்படல, தயங்கல. அதான் விஷயமே. மக்கள் எல்லாரும் முஸ்லீம்கள், அதாவது அல்லாவை நம்பினவங்க தான் இருந்தாங்க, அல்லாவை நம்பாதவங்களா இருந்தாங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள், சரியா ஏற்றுக்கல, அல்லாவுக்கு இணை வைத்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு தன்னளவில் புதைத்திருந்தாங்க சொன்னாங்க, மூடி மறைச்சிருந்தாங்க சொன்னாங்க, தன்னுடைய கொள்கையை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தலைன்னு சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. 100 மக்கள் இருக்காங்க, 110 அவங்க இருந்திருப்பாங்க. 1000 மக்கள் இருந்தால் 1100 இவங்க இருந்திருப்பாங்க. எப்ப பிரச்சனை வருது, தனக்கு தெரிந்த விஷயத்தை, சரி என்ற தெரிந்த விஷயத்தை இதுதான் சரி என்று பகிரங்கப்படுத்தினாங்க, தப்பு என்று தெரிந்த விஷயத்தை இதுதான் தப்புன்னு பகிரங்கப்படுத்தினாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, மற்றவர்கள் யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவங்க கிடையாது என்று பகிரங்கப்படுத்தினாங்க. அது மட்டுமில்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை வழிகாட்டி என்று சொல்லி முன்வைத்தாங்க, பகிரங்கப்படுத்தினாங்க. இப்பதான் பிரச்சனை தேடி வருது. ஈமான் கொண்டு விட்டு, நம்பிக்கை கொண்டு விட்டு தன்னளவில் புதைத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க, மக்களுக்கு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க, பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு நாம் நிம்மதியா இருக்கிறோம். நமக்கு சஹாபாக்கள் பட்ட அளவு கஷ்டப்படுறது கிடையாது, துன்பங்கள் தேடி வர்றது கிடையாது, நாம சிக்கல்ல மாற்றுறது கிடையாது. காரணம், எத்தனை பேர் இந்த கொள்கையை சரியா பகிரங்கப்படுத்துறோம், எத்தனை பேர் வெளியே சொல்றோம். பல வருஷமா தவ்ஹீத் சிந்தனையில் இருப்பாரு, குர்ஆன் தான் மாறி நேர்த்திருப்பாரு, வாயை திறந்திருக்க மாட்டார். வீட்டில் வாயை திறந்து வீட்டில் ஒரு விஷயத்தை பேசியிருக்க மாட்டாங்க நிறைய பேர். அதை விட்டுருவோமே, மாற்று மத மக்கள் நிறைய இருக்கிறாங்க வச்சுங்களேன், பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அந்த இடத்துல முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க சொன்னாங்க, குறைவான நபர்கள் வாழ்ந்தாங்க சொன்னா அவங்கள முஸ்லீம்கள் சொல்லி அடையாளமே பார்க்க முடியாது. ஏன் தொழுகை இருக்காது, அதே மாதிரி தாடி இருக்காது, அதே மாதிரி பெண்களாக இருந்தால் ஃபர்தா போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க செய்யக்கூடிய எல்லா சடங்கு சமுதாயத்தையும் காப்பீடு செய்வாங்க. ஓ, நாம் ஃபர்தா போட்டால் தாடி வச்சா நம்மளை என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, நம்ம கூட ஒட்டுறவு வச்சுக்க மாட்டாங்க, நம்ம கூட பழக மாட்டாங்கன்னு சொல்லி முஸ்லீமுக்குரிய அடையாளங்களை, முஸ்லீம் என்பதற்குரிய இலக்கணங்களை தொலைத்து விட்டு பெயரளவுக்கு வாழக்கூடிய முஸ்லீம் நிறைய பேர் பார்க்கணும். சரி, அது இன்னொரு பக்கம். சரி, நான் முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் எல்லா முஸ்லீமுக்கு 100% 100% இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு வாழலை, பேரளவுக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாத்தினுடைய உண்மை நிலை, குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். இதுக்கு ரெண்டுக்கு மேலையும் போக கூடாது, கீழையும் போகக்கூடாது, இந்த 2 தான் மார்க்கம் என்று சொல்லி விளங்கி வச்சிருக்கோமா இல்லையா? விளங்கின நாம் எப்படி இருக்கிறோம்? வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க, வரதட்சணைக்கு கூப்பிடுவாங்க, இவருக்கு தப்புன்னு தெரியும், வாங்கி வரதட்சணை பத்திரிக்கை வாங்கி வச்சுட்டு கொடுத்தவர் போன பிறகு எல்லாம் விசாரிச்சிருவாரு, கேட்டுருவாரு, தெரிஞ்சுக்குவாரு. போன பிறகு கடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், இவர் வரதட்சணை நடத்துறாங்க, நானும் இதுக்கெல்லாம் போடுறது கிடையாது, அவர் வித்தியாசத்தெல்லாம் செய்வார், ஆடம்பர திருமணமாக இருக்கும், நாம் எதுக்கு போகணும். எத்தனை பேர் பத்திரிக்கை கொடுக்கும் போதே பை தப்பா நினச்சிக்காதீங்க, நீங்கள் மார்க்கத்துக்கு மட்டுமா திருமணம் செய்கிறீங்க, நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம். எத்தனை பேர் முன்னாடியே சொல்கிறோம், எத்தனை பேர் எடுத்து சொல்கிறோம், நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மார்க்கத்தை பிரச்சாரத்தை முன்வைப்பிருக்காங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீட்டுக்கிட்ட வந்தோடனே ஆள் காணாமல் போயிடுவார். என்னங்க இது வரைக்கும் வந்தீங்க, அந்த தெரு வரைக்கும் வந்தீங்க, வீட்டு வரைக்கும் வந்தீங்க, எங்கெங்கே போனீங்கன்னு கேட்டேன். அது எங்கள் சாச்சா வீடு, நான் வீட்டுக்கு அங்கே எங்கள் சாச்சா பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவார், நீ தவீது கொள்கையில் இருக்கியோன்னு சொல்லி என்ன விமர்சனம் செய்வார். நான் வரலைங்க, அந்த தெருவில் மட்டும் கூப்பிடாதீங்க. இருக்காங்க இல்லையா? செல்வந்தர்கள் எடுத்துக்கொண்டா, பா 200 வேணுமா, 100 வேணுமா, 1000 வேணுமா, கேளுங்க கொடுக்குறேன், என்ன நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிடாதீங்க,
அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கனால கூப்பிட்டாதீங்க, நான் தலையெல்லாம் காட்ட மாட்டேன், வர மாட்டேன், உங்களுடைய கூட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன், இப்படி பேசுறவங்க இருக்காங்க இல்லையா? ஏன் கடை வச்சிருந்தோம்னா செல்வந்தர்களாக இருந்தான்னு சொன்னா எல்லாரும் இப்படி இல்லை, சிலர் இப்படி இருக்கிறாங்க. இந்த கொள்கையை விளங்கி கொண்ட பிறகு இப்படி என்ன பண்ண மக்களுக்கு தெரியக்கூடாது, எல்லாரும் நமக்கு வேணும், தப்பு செய்யறவங்களும் வேணும், தப்பு செய்யறவங்களும் வேணும், எல்லாரும் நம்ம கூட பழகணும். அது புதுசாக ஒரு கொள்கையை சொல்லிடுறது. நான் நடுநிலைவாதி, எல்லாரும் வேணும் இல்லை, ஆனால் எல்லாம் சரி, நான் எல்லா ஜமாத்துக்கும் போவேன், யார் சொன்னாலும் சரிதான், ஒன்றும் சரிதான், மூணும் சரிதான், தர்காவுக்கு போகிறதும் சரிதான், போகக்கூடாதும் சரிதான் என்று இப்படி போகக்கூடிய காட்சியை பார்க்கணும். காரணம், தன்னுடைய கொள்கை வெளியே சொன்னால் பிரச்சனை வரும், 4 பேர் பழக மாட்டாங்க, வியாபாரம் பாதிக்கப்படும், ஒட்டுறவு வைத்துக்க மாட்டாங்க. இதனால தான் கட்டின மனைவி கிட்டையும் கூட சிலர் வாய் திறக்காம கொள்கை சொல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இவர் 10 வருஷம் 15 வருஷம் கோள்கள் இருப்பாரு, குரான் நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாரு. அவங்க மனைவி தொழக்கூடிய காட்சியை பார்த்தா மார்க்கத்துக்கு மாற்றமா தொழுவாங்க. அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய அண்ணன் தம்பிகை மார்க்கத்துக்கு மாற்றமா இருப்பாங்க. ஏன்? வாயை திறந்து சொல்றது கிடையாது. எதுக்கு பிரச்சனை? ஆனா சஹாபிகள் இப்படி இல்லை. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை தெல்ல தெளிவாக முன் வச்சாங்க. எனக்கு சரின்னு படுதா நான் சரின்னு சொல்லுவேன், தப்புன்னு படுதா தப்புன்னு சொல்லுவேன் என்ற நிலைப்பாடு அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்படி பகிரங்கப்படுத்தினால தான் பிரச்சனைகள் வந்துச்சு. சில மக்கள் நீங்க பார்க்கலாம், தவ்ஹீத் பள்ளியில குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தொழக்கூடிய இடங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தா அதன் அடிப்படையில் தொழுகை இருக்கும், அதன் அடிப்படையில் வணக்க வழிபாடு இருக்கும். சொந்த ஊருக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு வேலையா போறாங்க அல்லது பெருநாளுக்காக போறாங்க, அங்க போனா கொள்கையை மாறி போயிரு. அங்க போனா அங்க இருக்கிறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்க செயல்பாடு கிடையாது, தொழுகை கிடையாது, மார்க்க வணக்க விஷயங்கள் கிடையாது. இங்கே நீங்க நிறைய பேர்த்து பார்க்கலாம், தவ்ஹீத் பள்ளியில் வந்தாங்கன்னா நெஞ்சு மேல கை இருக்கும், மதுகை பள்ளியில் போனால் தொப்புளு கீழே கை போயிடுது. போதா இல்லையா? சில விரல் அசைக்கக்கூடியவர்கள் வெளியே போனால் வெளியூருக்கு போனால் விரல் அசைக்கிறதே கிடையாது. எதுக்குப்பா பிரச்சனை? நாம் அடுத்த பள்ளிக்கு போயிருக்கிறோம், அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் இறக்கிக்குவோமே, கொள்கையை கொஞ்சம் உறுதியை குறைச்சிக்குவோமே இருக்காங்க. மிகைப்படுத்தி சொல்ல பல மக்கள் இப்படி நம்ம பார்க்கிறோம். காரணம் இதான் விஷயமே, சொல்றது தயக்கம். சஹாபிகள் இப்படி இல்லை. எந்த இடமா இருந்தாலும் சரி, உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, கொள்கை சரியாக தெளிவாக பகிரங்கப்படுத்தினாங்க. ஏன்? அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருந்தாங்க. அல்லாஹ் ஒரு வசனம் திறக்கிறான், ஆரம்பத்தில் இறங்கிய வசனம், உலக மக்களுக்கெல்லாம் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொந்த பந்தங்களுக்கு சொல்ல சொல்லிதான் வசனம் திறக்கிறான். அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன் வசனம் இறங்குது. நேரா போய் சபா மேல ஏறாங்க, குன்று மேல நிக்கிறாங்க, சொந்த பந்தத்தில் இருக்கிற எல்லாத்துடைய பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலீலா பேர் உட்பட சொல்லி கூப்பிடுறாங்க. நான் உங்களை மறுமையில காப்பாற்ற முடியாது, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை நீங்களே காப்பாத்திக்கிங்கன்னு சொல்லி அழைப்பு பண்ணி செய்யறாங்க. அப்பதான் அபுலஹப் மண்ணை தூக்கி அள்ளி வீசிட்டு, தப்பத்துல மா ஜமாத்தன இல்லாலிஹாதா, நீ அழிஞ்சு போயிருவே, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதுக்காக நீ எங்களை கூப்பிட்ட என்று அபுலஹப் மண்ணை தூரி சபிக்கூடிய காட்சின்னு பார்க்கிறோம். பதிவு செய்யப்பட்ட செய்திகளை பார்க்கிறோம். யார் அபுலஹப்? ரசூலுல்லாஹ்வுக்கு அறிமுகமில்லாத ஆளா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஆளா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த பெரிய தந்தை, தன் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையோட சகோதரர். ரசூலுல்லாஹ் பிறந்த காரணத்தினால தன்னுடைய தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிற என்பதனால சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு போய் தனக்கு இருந்த அடிமையே விடுதலை செஞ்சார். பெரிய ஒரு மகிழ்ச்சியில திளைத்த ஆளு. அப்படிப்பட்ட ஆள் தான் மண்ணை தூக்கி அள்ளி வீசிட்டு நீ நாசமா போயிருவேன், நீ வேணும் உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தயங்கல, இதுக்கெல்லாம் பயப்படல, இதுக்கெல்லாம் கூச்சப்படல, இதுக்கெல்லாம் பயப்படல. யார் என்ன வேணா சொல்லட்டும், சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், ஊர் மக்களா இருக்கட்டும், நான் பகிரங்கமா சொல்லுவேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை அப்போ நடைமுறைப்படுத்துறாங்க. தூதரான சில நாட்களில் நாம் யோசிச்சு பாருங்களேன், பல நாளா இந்த கொள்கையை விளங்குறோம், சொந்தங்கள்கிட்ட வாய் திறக்கிறது கிடையாது. அப்படியே போன ஏன் நல்லா இருக்கீங்களா, போறீங்களா, வரீங்களா, வீட்டில் ஏதாவது மார்க்கத்துக்கு மாட்டமா தெரிஞ்சாங்க கூட இது தப்பு, இது செய்யக்கூடாது, வாய் திறக்காம இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஆனா சஹாபிகள் இப்படி இல்லை. அப்படி சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் போதிக்கலை, ரசூலுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. பகிரங்கப்படுத்தணும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையா இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல ஆர்டர் பண்ணான். நிறைய வசனங்களை பாருங்களேன், குல் நபியை நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு போய் தெளிவுபடுத்துங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, குல் போய் சொல்லுங்க சொல்லி பல வசனம் நீங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால்
இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சம்பவத்தையும் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இருக்கிற எல்லா விஷயத்திலும் நமக்கு படிப்பனை இருக்குல்ல, குர்ஆன் சொல்லப்பட்ட எல்லா போதனைகளும் நாம் பாடம் இருந்தோமா இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க, மார்க்கத்தை போய் சொல்றாங்க. ஆனா ஃபிரௌன் எடுத்துக்கல, 1008 வியாக்கியானம் பேசுறான், கர்வத்தோடு ஆணவத்தோடு நான் தான் கடவுள், நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லி வாதத்தை முன்வைக்கிறான், பல்வேறு விமர்சனம் செய்யறான். அப்படி ஒரு விமர்சனத்துல ஒரு முக்கியமான விமர்சனம் மூசா நபியை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் வைத்த ஒரு வாதம், நீங்க மந்திரவாதி, நீங்க சூனியம் செய்யக்கூடியவர், உங்களுக்கும் எனக்கு சார்பா இருக்கிற சூனியக்காரனுக்கு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கூப்பிட்டான். சூனியம் என்று சொன்னால் கையை உடைக்கிறது கால் உடைக்கிறது கிடையாது, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறது, இருக்கிற இல்லாத மாதிரி காட்டுறது, இதுதான் சூனியம் என்ற சிகர் என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வித்தை, மேஜிக், அவ்வளவுதான். வித்தைக்காரர்கள்லாம் வராங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், சூனியக்காரர்கள் ஒரு பக்கம், போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த வித்தைக்காரர்கள் தன்னுடைய கயிறுகளை கீழே போடுறாங்க, பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பிக்குது. மூசா நபி பார்க்கறாங்க, ஒரு பயம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப கைதடி போடுறாங்க. உடனே பாம்பா மாறி, உண்மையான பாம்பா மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, வீங்கிறது. ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த துறையில் அதே துறையில் இருக்கிறவங்களை பற்றி தெரியுமா இல்லையா? பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்க. ஒரு துறையில் இருந்தோம் என்று சொன்னால் அதே துறையில் இருக்கிறவருடைய ஆற்றலை நம்ம இடம் போட முடியும். அந்த வித்தைக்காரர்களுக்கு மூசா நபியை பார்த்தவுடனே இவர் உண்மையான தூதர் தான், இவர் நாம செய்யற மாதிரி போலியான வித்தையை செய்யல, மேஜிக்கு செய்யல, இவர் உண்மையான இறை தூதர் விளங்கிருச்சு. என்ன பண்ணாங்க? அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே. எல்லா மக்கள் கலைஞ்சு போன பிறகு மூசா நபியை தேடி போய் நீங்க தான் உண்மையான தூதர்னு ஏற்று சொன்னாங்களா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டான். உண்மையை விளங்கிய அடுத்த நிமிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் என்பதை அந்த சூனியக்காரர்கள் விளங்கிய மறு நிமிடம் உடனே சொன்னாங்க, வகாலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எல்லா மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமா சொல்றாங்க, நாங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு போட்டு உடைக்கிறாங்க. அப்பதான் ஃபிரௌன் சொல்லுவான், என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துட்டீங்களா, உங்களை மாறுகாய் வாங்கி சிலுவில் அரைஞ்சு விடுவேன் அப்படின்னு மிரட்டுவான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு, எங்க நிறுவனத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உறுதி நம்ம கிட்ட வருதா? யோசிச்சு பாருங்க. கொள்கையை விளங்கின பிறகு எத்தனை பேர் சரி இது தப்பு என்பதை சரியா எடுத்து சொல்ற மக்களிடத்துல, மதுகப்பு கூடாது, தாயத்தை கூடாது, தகுடு கூடாது, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், தர்காவுக்கு போகக்கூடாது என்பதை வீரியமாக அழுத்தமாக திருத்தமாக தெல்ல தெளிவா மக்களுக்கு மத்தியில் எல்லா இதுவும் பகிரங்கப்படுத்தணுமா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஊருக்கு ஏற்ற மாதிரி வளைக்கக்கூடிய, மாற்றக்கூடிய, திரிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பிரச்சனை வர மாட்டேது. மாற்று மத மக்கள் மத்தியிலும் இப்போ தெளிவாக சொல்ல மாட்டோம், சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் மத்தியிலும் வாய் திறக்கவில்லை. நான் தெரிஞ்சுட்டேன்னா, நான் நடைமுறைப்படுத்துறேன்னா அது போறன்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, சஹாபிகள் அப்படி இல்லை, குர்ஆன் அல்லாஹ் அப்படி போதிக்கலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஹஜ் பெருநாள் கொண்டாட போறோம், அதுல பல வணக்க வழிபாடுகள் நாம் செய்யறோம். அதுல ஒரு நபியை அல்லாஹ் அதிகமா அந்த விஷயங்கள் அல்லாஹ் நான் கண்ணியப்படுத்துறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பக்கமா சொல்றான் இல்லையா? அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஃபத்தபியூ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபான், உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். முஸ்லிம்களுக்கு பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் சொல்ற கட்டளை என்ன? இப்ராஹிம் நபியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உண்மை வழியில் இருந்து அவரை நீங்க பின்பற்றி நடங்க. அவர் எப்படி இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருஷம் ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம்ல, மூடி மழுப்பிட்டு இருந்தாங்களா? மக்களுக்கு மத்தியில் பகிரப்பட்டவங்க இருந்தாங்களா? ஒரு சிலை உடைக்கப்பட்ட காட்சியை பார்த்த உடனேயே மக்கள் சொன்ன அடுத்த வார்த்தை என்ன? இப்ராஹிம் ஒரு நபர், ஒரு இளைஞர் இருந்தாரு, அவர் தான் நம்ம தெய்வங்களை பத்தி எல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாரு சொன்னாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஊருக்கே தெரியக்கூடிய அளவுக்கு தனி மனிதனாக இருந்து ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பகிரங்கமா இந்த கொள்கையை சொல்லிட்டு இருந்தாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய வகையில பகிரங்கமா போட்டு வச்சிருந்தாங்க. ஃபஸ்தக்பிமா தூமர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? அந்த வசனத்துடைய உண்மை இல்லையா நம்ம அந்த இப்ராஹிம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில பார்க்கலாம். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானத்தன் இல்லாஹி ஹனீஃபான், இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக உண்மையானவராக இருந்தார். அல்லாஹ் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி நாம் இருக்கணும். இதை நாம் இந்த சம்பவம் படிப்பனை பெறணும். இதை நாம் விளங்கிட்டோம் சொன்னான், உண்மையை உள்ளது மாதிரி நான் சொல்லுவேன், யாருக்கு நான் தயங்க மாட்டேன்,
நான் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேன், மக்களுக்கு சொல்றதுக்கும் தயங்க மாட்டேன் நிலைப்பாடு மட்டும் வந்தா இந்த கொள்கை இன்னும் வளரும், இன்னும் நிறைய மக்கள் இந்த கொள்கையின் பக்கம் வருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கொள்கை நம்மோட முடிஞ்ச அது ஒரு விஷயம், அடுத்து நாம சரியா இருக்க மாட்டோம். மாறுத சரியா செஞ்சாதான் நம்ம நன்மை கிடைக்கும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாத்துறவங்க வந்து மாறு எப்படி உறுதியா இருப்பாங்க, நன்மை இழந்து போயிடுவாங்க. மார்க்கத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாற்றும் போது மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மார்க்கத்தில் இருக்கிற விஷயங்களை செய்யாம நம்ம விலகி போகக்கூடிய சூழ்நிலை வரும். நான் நன்மையெல்லாம் இழந்து போனவர்களாக நஷ்டவாளியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கவனித்து நாம் எல்லா நேரத்திலுமே எல்லா சூழ்நிலைகளிலும் மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு, இது சரினா சரி என்று விளங்கின பிறகு அதை நான் தயங்காம சொல்லுவேன். இத்தப்பை தெளிவான மக்களுக்கு தப்பு என்று எடுத்துரைப்பேன் என்ற கொள்கையோடு நாம் வாழ வேண்டும். அப்படி உறுதியோடு வாழ்ந்து நன்மை ஏவி தீமையை தடுத்து ஈர்வழிகளும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி ஏற்படுவான் என்று கூறி எனது இந்த உரையாடலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் நாம் ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழ இருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளுக்கு முன்பாக நமக்கு ஒரு முக்கியமான வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன வணக்கம்னு சொன்னால் நோன்பு என்ற வணக்கம், ஒரு சுன்னத்தான நோன்பு. அதாவது துல்ஹஜ் 9ஆம் தேதி அரஃபா என்ற நோன்பை நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். இந்த அரஃபா நோன்பை நாம் வைப்பதனால் முந்தைய ஒருவரிடம் பிந்தைய ஒருவருடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும், சிறு பாவங்கள். இந்த துல்ஹஜ் 9 பிறை வைக்கிறதை நாம் வலியுறுத்துவதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு எடுத்து சொல்றதோடு மட்டும் நாமும் இதை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. நமக்கு முன்னாடி பின்னாடி எத்தனையோ பாவங்கள் செய்கிற, வருஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்கள் செய்கிறோம். இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான். இதை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு நாள் நோன்பை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், இந்த துல்ஹஜ் 9 என்பது ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கணும். துல்ஹஜ் 9 என்பது நாம் எப்போ அடையணுமோ அப்போ வைக்கிறது. சில வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜியெல்லாம் இருக்குது, அறிவியல் சாதனைகள் வந்துருச்சு. ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடுறாங்களா, எப்போ போகிறாங்க, அரஃபா மைதானத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் கவனித்து இன்னைக்கு சிலர் என்ன பண்ணாங்க, இங்கே இந்த நோன்பை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ரசூல் நமக்கு அப்படி ஆர்டர் பண்ணல. ஹாஜிகளுக்கு அரஃபா தினத்தில் இருக்கும்போது அவங்க அங்கே நோன்பு வைக்கணும். நாம் இங்கே என்ன பண்ணணும், நாம் துல்ஹஜ் 9 அடைந்து நாம் இங்கே நோன்பு வைக்கணும். ரசூலா எந்த ஒரு நேரத்துலையுமே துல்ஹஜ் 1 பிறந்துருச்சா, நீங்கள் போய் மக்காவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடி எந்த சஹாபியும் ரசூல் அனுப்பி வைக்கல. நீங்கள் போய் மக்காவை போய் பார்த்துட்டு வாங்க, போகிறக்கு 2 நாள் வரக்கு 2 நாள் வந்து சொல்லுங்க, கரெக்டாக 10ஆவது நாள் நம்ம என்ன 9ஆவது நாள் நீங்கள் நோன்பு வச்சுக்குவோம், 10ஆவது நாள் பெருநாள் கொண்டாடுவோம். ரசூல் அப்படி நடைமுறைப்படுத்தவே இல்லை. அந்த பகுதியில் எப்போ பிற தெரியுதோ, எப்போ துல்ஹஜ் 9 அதை அடிப்படையாக வைத்து என்ன பண்ணியிருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு பிறை தென்பட்டதா தென்படலை என்ற அடிப்படையில் நாம் செய்யணும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய புதன்கிழமை பெருநாளாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து நாம் என்ன இந்த நோன்பை வைக்கணும், சுன்னத்தான் நோன்பை வைக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலா வந்து நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை சாப்பிடுவதற்கு ஐயாமு தஷ்ரீக் என்று 3 நாட்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, 11, 12, 13. இதில் நாம் என்ன பண்ண, எப்போ வேணால் என்ன பண்ண குர்பானி கொடுத்துக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்முடைய மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை நாம் கொண்டாடலாம். இது இந்த அடிப்படையில் மார்கள் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த நோன்பையும் பெருநாளையும் பெருநாள் தொழுகைகளையும் நாம் அமைத்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார் என்று கூறி எனது இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்